வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பொது மற்றும் தனியார் துறைகள் அப்படின்னு 8th ஸ்டாண்டர்டில் இருக்க லெசனை வந்து பார்ப்போம். இப்போ உங்களுக்கு இந்த வாரம் நம்ம சண்டே கொடுத்துருக்க எக்கனாமிக் லெசன் எல்லாமே உங்களுக்கு நடத்தி கொடுத்தாச்சுப்பா. யூடியூப்பில் வந்து நம்ம வீடியோவாகவும் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் உங்களுக்கு டெலகிராமில் அதோட பிடிஎஃப்பும் ஷார்ட் நோட்ஸ் பிடிஎஃப்புமே நம்ம கொடுத்துட்டோம்ப்பா. மேக்ஸுக்குரிய வீடியோவுமே நம்ம கொடுத்துட்டோம். இந்த ஒரு லெசனோட நம்ம 8th லெசன் நம்ம சண்டே கொடுத்துருந்த லெசனுக்குரிய லெசன் சண்டே டெஸ்ட்டுக்கு நம்ம கொடுத்த லெசன் எல்லாமே கம்ப்ளீட் ஆகுதுப்பா. இதை நீங்கள் நாளைக்கு ஃபுல்லாக படிச்சுட்டு நீங்கள் சாட்டர்டே வந்து ஃபுல்லாக ரிவிஷனுக்கு போயிருங்கப்பா. அப்போ தான் சண்டே வந்து உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். கொஞ்சம் படித்து எக்ஸாம் டெஸ்ட் எல்லாருமே கொஞ்சம் அட்டன் பண்ண பாருங்கள், சரிங்களா? இப்போ வாங்க நம்ம பொது மற்றும் தனியார் துறைகள் அப்படிங்கிற லெசனுக்குள்ளே என்னென்ன சொல்லியிருக்காங்கங்கிறத பார்க்கலாம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்திய சுதந்திரம் அடைந்த பொழுது அடிப்படையில் ஒரு வேளாண் பொருளாதார நாடாக வந்து இந்தியா இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா வந்து வேளாண்மை பொருளாதார நாடாகவும் பலவீனமான தொழில்துறையை கொண்ட நாடாகவும் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ வந்து எல்லாமே வந்து நம்ம அப்போ தான் இங்கிலாந்துகிட்டேருந்து நம்ம அடிமைப்பட்டு நம்ம நாடை மீட்டிருப்போம் இல்லைங்களா. அப்போ வந்து வேளாண்மை மட்டும்தான் எல்லாத்துக்குமே தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. அதனால் பலவீனமான தொழில்துறையை கொண்ட நாடாகவும் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. நாட்டில் அதிக அளவில் வறுமை, கல்வியறிவின்மை, வேலையின்மை நிலவியது அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அதிக அளவு வறுமை இருந்துச்சான். எல்லாத்தையும் சுரண்டிட்டு நம்மளை தனியாக தான் இவங்க இங்கிலாந்து வந்து விட்டுட்டு போனாங்க. நம்மகிட்ட இருக்க வளங்கள் எல்லாத்தையுமே சுரண்டிட்டு தான் போனாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மளை எப்படி முட்டாளாக்க முடியுமோ அவ்வளோ முட்டாளாக நம்மளை வச்சுருந்தாங்க. அதனால தான் கல்வியறிவின்மைன்னு சொல்கிறாங்க. வேலைவாய்ப்பின்மையும் நிலவியதுன்னு சொல்கிறாங்க. இந்தியா மிகவும் மோசமான பொருளாதார மற்றும் சமுதாய அடிப்படை பிரச்சனைகளை எதிர்கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப மோசமான நிலையில தான் நம்மளை இங்கிலாந்து வந்து விட்டுட்டு போனாங்க, நமக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் காரணமாக நாட்டை முன்னேற்றுவதில் அரசு ஒரு விரிவான பங்கினை வகிக்க வேண்டிய நிலையில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம நாட்டை நிர்வகிக்க வந்த அரசுக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்பு வந்து அவங்க கையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே இந்திய பொருளாதாரமானது சமதர்ம அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று இந்தியா கருதியது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். இப்படி இருக்கும்போது நம்ம வந்து சமதர்ம முறையில் இருந்தால் தான் நம்ம நாட்டை வந்து பொருளாதார ரீதியாக முன்னேற்றி கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா நம்பினது அப்படின்னு சொல்கிறாங்க. தனியார் துறை மற்றும் பொதுத்துறை கைகோர்ப்பதினால் ஒரு நிலையான அதிகபட்ச பொருளாதார வளர்ச்சி அடையலாம் என்று நாடு கருதியது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மட்டும் பொதுத்துறை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம நாட்டை வந்து முன்னேற்றி கொண்டு போக முடியாதுப்பா. நம்ம தனியார் துறையோடையும் சேர்ந்து நம்ம கைகோர்த்து கொண்டு போவோம். அப்போ தான் நம்ம பொருளாதார வளர்ச்சி அதிகபட்ச பொருளாதார வளர்ச்சியை அடைய முடியும் அப்படின்னு அவங்க அப்போ இருக்கிறவங்க எல்லாருமே கருதுகிறாங்க. இந்தியாவில் கலப்பு பொருளாதார முறையை பின்பற்றி தனியார் பொது நிறுவனங்களால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படிங்கிறாங்க. நம்ம இந்தியாவில் இப்போ வரைக்கும் இருக்க பொருளாதார முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா கலப்பு பொருளாதாரம் தான். அந்த கலப்பு பொருளாதாரம் என்ன அப்படின்னா தனியார் துறை ப்ளஸ் பொதுத்துறை ரெண்டும் சேர்ந்து செயல்படுறது தான் கலப்பு பொருளாதாரம், சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். பொது மற்றும் தனியார் துறை சிறிய அல்லது பெரிய தொழில்துறை அல்லது வர்த்தகம் தனியாருக்கு சொந்தமான அல்லது அரசாங்கத்திற்கு சொந்தமான அனைத்து வகையான வணிக அமைப்புகளும் நம் நாட்டில் உள்ளன அப்படிங்கிறாங்க. அதாவது சின்ன தொழில்துறையாக இருக்கட்டும், பெரிய தொழில்துறை, வர்த்தகம் எதுனாலும் சரி அது அரசாங்கத்துக்கு சொந்தமானது இருக்குது, தனியார் துறைக்கும் சொந்தமானது இருக்குது, ரெண்டும் கலந்து தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிறுவனங்கள் நமது அன்றாட பொருளாதார வாழ்வில் பங்கு கொள்வதால் இவை இந்திய பொருளாதாரத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தனியார் துறையும் பொதுத்துறையுமே நம்ம அன்றாட வாழ்வில் வந்து நம்ம வந்து அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம போக முடியாத நிலைமையில நம்ம வாழ்வோட கலந்து இருக்குது. அதனால இது வந்து இந்திய பொருளாதாரத்தில் ஒரு பகுதியாக திகழுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய பொருளாதாரம் தனியாருக்கு சொந்தமான மற்றும் அரசாங்கத்திற்கு சொந்தமான வணிக நிறுவனங்களை கொண்டிருப்பதால் இது ஒரு கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து தனியார்ட்டையும் எல்லாமே இல்லை, கவர்மெண்ட்டையும் எல்லாமே இல்லை, ரெண்டு பேரும் கலந்து தான் இருக்கோம். அதனால இந்திய பொருளாதாரம் வந்து கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய அரசியலில் பொருத்தமான தனியார் மற்றும் அரசு நிறுவனங்கள் இணைந்து கலப்பு பொருளாதாரத்தை செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. அதாவது இந்திய அரசாங்கமே வந்து தனியாரும் சேர்ந்து வந்து எங்களோட வேலை பாருங்க அப்படின்னு சொல்லி அனுமதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே பொருளாதாரத்தை வந்து இரு துறைகளாக அதாவது தனியார் துறை அல்லது பொதுத்துறை என ரெண்டு துறையாக வந்து இந்திய பொருளாதாரத்தை வந்து பிரித்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். சமூகத்தின் அனைத்து பிரிவுகளின் பொருளாதார நலனை மேம்படுத்துவதில்
பொதுத்துறை மற்றும் தனியார் துறைகளுக்கான பணிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பொருளாதார நலனை வந்து மேம்படுத்துவதில் பொதுத்துறைக்கும் தனியார் துறைக்கும் வந்து பணிகள் வந்து நாங்கள் ஒதுக்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுத்துறை தொழில்கள் அதன் அரசாங்கத்தின் உரிமையின் கீழ் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பொதுத்துறை பங்குகள் வந்து நம்ம கவர்மெண்ட் கையில் இருக்குது, அதே நேரத்தில் தனியார் துறை வந்து ஒரு தனி நபரோட கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுத்துறை ஒரு பொருளாதாரத்தின் முழு வளர்ச்சியை செயல்படுத்துகிறது. பொதுத்துறை சேவை நோக்கிலும் தனியார் துறை லாப நோக்கிலும் செயல்படுகிறது அப்படிங்கிறாங்க. ஒரு பொருளாதாரத்தின் முழு வளர்ச்சியை வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து செயல்படுத்துகிறாங்க. அப்போ வந்து பொதுத்துறை வந்து சேவை நோக்கோடு இருக்குது. அதாவது மக்களுக்கு நம்ம என்னென்ன சேவை செய்யணும், என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிற சேவை நோக்கோட பொதுத்துறை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தனியார் துறை வந்து தனியாள் வச்சு நடத்துனதுனால அவங்களோட லாப நோக்கில் தான் தனியார் துறை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கலப்பு பொருளாதாரம் என்பது முதலாளித்துவம் மற்றும் பொது உடைமையின் கலவையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப இவங்க அந்த கலப்பு பொருளாதாரத்தை மட்டும்தான் சொல்லிகிட்டே இருக்காங்கப்பா. நெக்ஸ்ட் பாருங்க, பொதுத்துறையின் வரையறை. அரசு பொதுமக்களுக்கு பண்டங்கள் மற்றும் சேவைகளை வழங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள துறை பொதுத்துறை ஆகும். அதாவது அரசு சம்பந்தமாக பொதுமக்களுக்கு வந்து சேவை வழங்குது அப்படின்னா அந்த துறை தான் பொதுத்துறை அப்படின்னு சொல்கிறாங்க. நிறுவர்கள், முகவர் நிலையங்கள் மற்றும் அமைப்புகள் என முழுவதிலும் சொந்தமானவையாகவும் அரசாங்கத்தால் நடத்தப்பட்டும் அரசாங்கமே கட்டுப்படுத்தும் மத்திய மாநில அரசு உள்ளூர் அரசாங்கமாக இருக்கும். அதாவது அவங்களோட நிறுவனங்கள், முகவர் நிலையம் எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டே கட்டுப்படுத்தும். அதுதான் பொதுத்துறை அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுத்துறையின் வரலாறு வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்ப்போங்க. 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த போது அது பலவீனமான தொழில்துறை தளத்தை கொண்ட வேளாண்மையை முதன்மையாக கொண்ட நாடாகும் சொல்கிறாங்க. நம்ம வந்து சுதந்திரம் அடையும் போது நமக்கு வேளாண்மையை தவிர வேற ஒன்றுமே தெரியாது, நம்ம வேளாண்மையை தான் சார்ந்து இருந்தோம், அதனால் நம்ம முதன்மையாக வேளாண்மையை தான் கொண்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் நிறுவிய 18 இந்திய போர் தளவாட தொழிற்சாலைகள் மட்டுமே நாட்டில் இருந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம நாட்டில் என்ன நிறுவியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா போருக்கு தேவையான ஆயுதங்களை செய்கிறதுக்குரிய ஃபேக்ட்ரி மட்டும்தான் நிறுவியிருக்காங்க. அதுவுமே வெறும் 18 மட்டும்தான் அவங்க விட்டுட்டு போகும்போது நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்திய பொருளாதாரத்தை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு ஒரு டைம் லைனர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்திய பொருளாதாரத்தை பொதுத்துறை தனியார் துறைன்னு பிரிச்சிருக்காங்க. அந்த பொதுத்துறை கையில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். துறைசார் பணிகள், சட்டப்பூர்வ நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள், இது எல்லாமே பொதுத்துறை கையில் இருக்குது. இது தனியார் துறையில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். தனிப்பட்ட உரிமையாளர், கூட்டு நிறுவனங்கள், கூட்டு இந்து குடும்ப தொழில்கள், கூட்டுறவு நிறுவனங்கள். இதை வந்து நிறுவனங்களை வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க. பொது வரையறுக்கப்பட்டது, தனியார் வரையறுக்கப்பட்டது, அப்புறம் வந்து பன்னாட்டு நிறுவனங்கள். இது எல்லாமே அவங்க தனியார் கையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு திறவுகோலாக எது கருதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டில் சொந்த பொருளாதார நலனுக்காகவும் துணை கண்டத்தை முரட்டுத்தனமான படைகளை கொண்டு ஆளவும் தேசிய ஒருமித்த கருத்து பொருளாதாரத்தின் விரைவான தொழில்மயமாதலுக்கு ஆதரவாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட நாட்டு பொருளாதாரத்தை நலனை பார்க்கணும், துணை கண்டத்தில் வந்து முரட்டுத்தனமான படைகளை கொண்டு ஆளணும். அதாவது அவங்க வந்து நம்மளை ஆக்கிரமிப்பு பண்ணாங்கன்னா அவங்கள எதுக்குற அளவுக்கு சக்தி வந்து நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருமித்த கருத்து வந்து அந்த ஒருமித்த கருத்து வந்து பொருளாதாரத்தில் விரைவான தொழில்மயமாதலுக்கு ஆதரவாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றும் இது பொருளாதார வளர்ச்சிக்கு திறவுகோலாக கருதப்பட்டது அப்படிங்கிறாங்க. இப்படி அவங்க மனசில் தோன்றுனது தான் அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து ஒரு திறவுகோலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி பொருளாதார இறையாண்மையும் மேம்படுத்தியது அப்படிங்கிறாங்க. இப்படி அவங்க பொருளாதார வளர்ச்சிக்கு அவங்க கொண்டு போனதுனால தான் வாழ்க்கை தரமும் உயர்ந்துருச்சு, பொருளாதார இறையாண்மையும் மேம்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பம்பாய் திட்டத்தை 1904 கட்டமைப்பதற்கு அரசாங்கத்தின் தலையீடு மற்றும் ஒழுங்குமுறைகள் வந்து தேவையான நோக்கமாக கொண்டு 1948ஆம் ஆண்டு முதல் தொழிற்கொள்கை தீர்மானத்தின் அடிப்படையில் தொழில்துறை வளர்ச்சியின் யுக்தியை பரந்த வரையறைகளை கொண்டு வகுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், இங்கே வந்து இது 8th புக்குப்பா. இதில் வந்து பம்பாய் திட்டம் வந்து 1940 கொடுத்துருப்பாங்க. இதே நம்ம +2 புக்கில் வந்து பம்பாய் திட்டத்தை வந்து 1944ன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நமக்கு டிஎன்பிசியில் கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா 40 இல்லை 44 ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான்ப்பா கொடுப்பாங்க. ஆனால் 2மே கொடுக்க மாட்டாங்க. எது வந்துச்சோ அதை நீங்கள் போடுங்க, அதுதான் சரிங்களா? எது வந்தாலும் சரி தான். பம்பாய் திட்டம்னு சொல்லி 1940 கொடுத்தாலும் சரிதான், 1944 கொடுத்தாலும் சரிதான். மேக்ஸிமம் ஹையர் எஜுகேஷனில் என்ன கொடுக்குறாங்களோ அதை தான்ப்பா டிஎன்பிஎஸ்சி வந்து
ஆன்சரபிளாக எடுத்துக்குவாங்க. நமக்கு +2ல் 44 கொடுத்துருக்காங்க. அது 44 கொடுத்தாங்கன்னா போடுங்க. இல்லை இன்கேஸ் 40 கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் 40ஐ நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்மளோட முதல் தொழில்துறை கொள்கை வந்து எப்போ வெளியிட்டாங்கன்னா 1948 வந்து வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து அவங்க அடுத்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா மார்ச் 1950 திட்டக்குழுவை வந்து அமைக்கிறாங்க. முதல் தொழிற்கொள்கை வந்து எப்போ அமைக்கிறாங்கன்னா 1948. திட்டக்குழு எப்போ அமைக்கிறாங்கன்னா மார்ச் 1950 திட்டக்குழு வந்து அமைக்கிறாங்க. மேலும் தொழில்துறை வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துவதற்கும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அரசிற்கு அதிகாரம் அளிக்கும் நோக்கத்துடன் 1951ஆம் ஆண்டில் தொழில்துறை சட்டம் இயற்றப்பட்டது அப்படிங்கிறாங்க. முதல் தொழில்துறை வந்து 48 வந்து அவங்க 48 வந்து அவங்க தீர்மானிக்கிறாங்க. ஆனால் தொழில்துறை சட்டம் எப்போ போடுறாங்கன்னா 1951. இதே திட்டக்குழு எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா 1950. இந்த இயரை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்கப்பா. ஏன்னா இது வந்து நமக்கு காலவரிசைப்படுத்துகளை கொடுத்துட்டாங்க அப்படின்னா வருஷம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம காலவரிசைப்படுத்த முடியும். வருஷம் தெரியலைன்னா ரொம்ப சிக்கலாக போயிரும்ப்பா. அதனால் ஒருக்க வாசிப்போம். ஒரு 2 டைம் வாசிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மனசில் நின்றோம். நெக்ஸ்ட் பாருங்கள், பிரதமர் ஜவஹர்லால் நேரு இறக்குமதி மாற்று தொழில்மயமாக்கலின் அடிப்படையில் ஒரு பொருளாதார கொள்கையை ஊக்குவித்து கலப்பு பொருளாதாரத்தை ஆதரித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இறக்குமதிக்கு மாற்றாக வந்து நம்ம தொழில்மயமாதல்ல என்னென்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணி ஒரு பொருளாதார கொள்கையை வந்து ஊக்குவிக்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நமக்கு கலப்பு பொருளாதாரம் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கலப்பு பொருளாதாரத்தை வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி மற்றும் நவீனமயமாக்கலுக்கு அடிப்படை மற்றும் கனரக தொழில்களை நிறுவுவது என்று அவர் நம்பினார். அதாவது நம்ம இந்திய பொருளாதார வளர்ச்சியை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா கனரக தொழில்களை வந்து நிறுவி நம்மளை வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு நம்பினார் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது ஐந்தாண்டு திட்டமும் 1956-60. 2வது ஐந்தாண்டு திட்டம் எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க 1956. ஃபஸ்ட்டு ஐந்தாண்டு திட்டம் எப்போ ஆரம்பித்தாங்க திட்டக்குழு ஆரம்பித்து அடுத்த வருஷம் 1951. அதை கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. 1960 வந்து 1956-60. 1956ஆம் ஆண்டு வந்து தொழிற்கொள்கை தீர்மானமானது நேருவின் தேசியமயமாக்கல் கொள்கையை பூர்த்தி செய்ய பொதுத்துறை நிறுவனங்களின் வளர்ச்சியை வந்து வலியுறுத்துது அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஐந்தாண்டு திட்டம் எது கொடுத்தாங்க வேளாண்மை கொடுத்தாங்க. அதே செகண்ட் ஐந்தாண்டு திட்டம் என்ன கொடுத்தாங்க தொழில்துறைக்கு தான் கொடுத்தாங்க. அதைத்தான் இப்போ இந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை அப்படின்னு நேரு அவர்கள் வந்து அழைக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனத்தின் தந்தை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேரு அவர்கள். நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படும் பேராசிரியர் வி கிருஷ்ணமூர்த்தி முன்னெடுத்து சென்றார் அப்படிங்கிறாங்க. அந்த பொதுத்துறை வந்து இந்தியாவில் வந்து கலப்பு பொருளாதாரத்தை கொண்டு வரணும்னு அவங்க நடைமுறைப்படுத்தினது நேரு அவர்கள் தான். அதை வந்து நேரு அவர்களுக்கு சக்சஸனாக சொன்னது வந்து கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அதனால் இந்த வி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை தான்ப்பா தொழில்துறையின் தந்தைன்னு சொல்கிறாங்களாம். இந்த இடத்த கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதை நடைமுறைப்படுத்தினது நேரு, அதை சொன்னவங்க வந்து வி கிருஷ்ணமூர்த்தி. சரிங்களா? இந்த இடத்த கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்திய புள்ளிவிவர நிபுணர் PC மகளனோபிஸ் அதன் உருவாக்கத்திற்கு கருவியாக இருந்தார். இவங்க வந்து ஒரு புள்ளியியல் நிபுணர் இருப்பா. இவங்க மகளனோபிஸ்ங்கிறவங்க. அவங்க வந்து இந்த தொழில்துறை உருவாகிறதுக்கு வந்து கருவியாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பின்னர் ஃப்ரீட்மேன் மகளனோபிஸ் மாதிரி என்று அழைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. இது அதுக்கப்புறம் ஃப்ரீட்மேன் மகளனோபிஸ் மாதிரி அப்படின்னு அழைச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 1991ஆம் ஆண்டின் தொழில்துறை கொள்கை முந்தைய அனைத்து கொள்கையிலிருந்தும் தீவிரமாக வேறுபட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 1991ஓட தொழில்துறை கொள்கை வந்து எதை மாதிரினா இது வரைக்கும் அவங்க வச்சுருந்த கொள்கையிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கு அரசாங்கம் பொதுத்துறை முதலீடு செய்ய திட்டமிட்டு தனியார் துறைக்கு அதிக சுதந்திரத்திற்கு அனுமதித்தது அப்படிங்கிறாங்க. அரசாங்கம் தான் பொதுத்துறைக்கு முதலீடு செய்கிறதுக்கு திட்டமிடுறாங்க, ஆனால் தனியார் துறைக்கு அதிக சுதந்திரத்தை வந்து அனுமதிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்தியாவுக்கு வெளியே உள்ள வணிக நிறுவனங்களிடமிருந்தும் அந்நிய நேரடி முதலீட்டுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவிற்கு வெளியே இருந்த வணிக நிறுவனங்களும் சரி அந்நிய முதலீட்டாளர்களும் சரி எங்கள் நாட்டில் வந்து நீங்கள் தொழில் தொடங்குங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குமே அழைப்பு விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறு
ஒன்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் செயல்படும் பன்னாட்டு நிறுவனங்கள் இந்திய பொருளாதாரத்தில் நுழைந்தன. அப்படி இவங்க அழைப்பு விட்டோன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து நம்ம இந்தியாவில் வந்து கம்பெனி ஆரம்பித்து தொழில்துறை ஆரம்பித்து ரன் பண்ணுறாங்க. இந்திய பொருளாதாரத்துக்குள்ளே இந்த மாதிரி உள்ளே வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய பொருளாதாரத்தில் பொதுத்துறை நிறுவனங்கள், தனியார் துறை நிறுவனங்கள் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்கள் இணைந்து செயல்பட்டன. தொழில்துறை, பொதுத்துறை நிறுவனமும் சரி, தனியார் துறை நிறுவனமும் சரி, இவங்களோட சேர்ந்து பன்னாட்டு நிறுவனம் எப்போ சேர்ந்துக்குதுன்னா 1991. இப்படி 3 பேரும் சேர்ந்து வந்து செயல்பட்டதுனால இந்தியாவின் பொருளாதாரம் வந்து உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பொதுத்துறையின் நோக்கங்கள். பொதுத்துறையின் நோக்கங்கள் என்னென்னு பாருங்கள். உள்கட்டமைப்பு உருவாக்குதல் மற்றும் விரிவாக்கம் செய்வதன் மூலம் விரைவான பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துதல் அப்படிங்கிறாங்க. அப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இவங்க என்ன நினச்சாங்கன்னா, எதுலனாலும் நம்ம விரைவாக முன்னேறணும், அந்த விரைவாக நம்ம பொருளாதார வளர்ச்சியை வந்து மேம்படுத்தணுங்கிறது தான் அவங்களோட மைண்ட் செட்டில் இருந்தது. நெக்ஸ்ட் பாருங்கள், வளர்ச்சிக்கான நிதி ஆதாரங்களை உருவாக்குதல். நம்ம நாட்டை வந்து நம்ம வளர்ச்சி நிலையில் கொண்டு போகிறதுக்கு எப்படியெல்லாம் நிதி ஆதாரங்களை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட நோக்கமாக இருந்துச்சு. வருமானம் மற்றும் செல்வங்களை மறுபகிர்வு செய்வதை ஊக்குவித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. வருமானம், செல்வம் ரெண்டையுமே மறுபகிர்வு நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து இவங்க ஊக்குவிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல். பன்னாட்டு கம்பெனியெல்லாம் பன்னாட்டு நாடெல்லாம் வந்து நம்ம நாட்டில் வந்து கம்பெனி ஆரம்பித்தாங்கன்னா நம்ம நாட்டில் இருக்க இளைஞர்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வேலை வாய்ப்பு வந்து இவங்க உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சமச்சீர் வட்டார வளர்ச்சியை உருவாக்குதல் அப்படிங்கிறாங்க. வட்டாரம் ஃபுல்லாகவே சமச்சீரான வளர்ச்சியை வந்து இவங்க உருவாக்கணுங்கிறதா இவங்களோட நோக்கமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. சிறிய அளவிலான மற்றும் துணை தொழில்களின் வளர்ச்சியை ஊக்குவித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறிய அளவிலான சிறு தொழிலும் சரி, அந்த சிறு தொழிலை சார்ந்து இருக்கிற துணை தொழிலும் சரி, அது ரெண்டோட வளர்ச்சியும் வந்து அவங்க ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட நோக்கமாக இருந்தது. ஏற்றுமதி ஊக்குவிப்பு மற்றும் இறக்குமதிக்கு மாற்றீடை துரிதப்படுத்துதல். ஏற்றுமதியை வந்து நம்ம ஊக்குவிச்சிருவோம், இறக்குமதிக்கு மாற்றா ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்த்து அதை துரிதப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறத இவங்களோட நோக்கமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள். 2 வகையான பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளன. அதாவது அரசாங்கத்தின் வரி வசூல் கடமைகள், கட்டணங்கள் போன்றவற்றால் அவர்கள் திரட்டும் வருவாயின் மூலம் அரசாங்கம் அவர்களுக்கு முழுமையான நிதி அளிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 வகையான பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து நம்ம நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்திற்கான வரி வசூல் கடமைகள், கட்டணங்கள் போன்றவற்றால் அவர்கள் திரட்டும் வருவாயின் மூலம் வந்து அரசாங்கத்திற்கு முழுமையாக வந்து நிதி அளிக்கிறதுங்கிறது ஒரு செக்டார். செகண்ட் ஒன்று பாருங்கள், நிறுவனத்தின் மொத்த பங்கு மூலதனத்தில் 51% அதிகமாக உள்ளது அப்படிங்கிறாங்க. இப்போ 100% வந்து பங்குகள் இருக்குன்னா 51% வந்து கவர்மெண்ட் வச்சுக்கிட்டு 49% வந்து தனியாருக்கு கொடுத்துரும். ஆனால் அதிகமாக இருக்கிறவங்க பங்குகள் யார் வச்சுருக்காங்களோ அவங்க சொல்கிறதான் செல்லணும். அதனால் அரசாங்கம் வந்து அவங்க கையில் 51% பங்குகளை வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பல்வேறு அமைச்சகங்களின் கீழ் செயல்பட்டு வருகிறது. நிறுவனங்கள் சேவை நோக்குடன் நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க 51% கவர்மெண்ட் வச்சுக்கிட்டு 49% பல்வேறு அமைச்சகங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நிறுவனங்கள் வந்து சேவை நோக்கோட மட்டுமே செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இது வந்து மிகப்பெரிய துறையாகும். இது மக்களுக்கு பின்வரும் சேவைகளை வழங்குவதன் மூலம் மக்களின் மேம்பாட்டிற்காக செயல்படுகிறது அப்படிங்கிறாங்க. இந்த துறை வந்து ரொம்ப பெரிய துறை அப்படின்னு சொல்கிறாங்க. இது மக்களோட சேவைக்காக மட்டுமே இது செயல்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அந்த துறையினா என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அஞ்சல் சேவைகள், ரயில்வே சேவைகள், பாதுகாப்பு, கல்வி மற்றும் சுகாதார வளர்ச்சிகளை குறைந்த செலவில் வழங்குதல். அதாவது கல்வி, சுகாதாரம் ரெண்டையுமே வந்து குறைஞ்ச செலவில் வந்து அவங்க கொடுப்பாங்களாம். மற்றும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல். இவங்க எல்லாமே சுற்றி கடைசியில் என்ன வராங்க, வேலை வாய்ப்பை உருவாக்கி வந்து ஜனங்களுக்கு வந்து வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட நோக்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுத்துறையின் உறுப்புகள். அந்த பொதுத்துறையில் உறுப்புகள் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, பார்க்கலாம் வாங்க. அரசு துறையில் நிர்வாகம் செய்யப்படும் நிறுவனங்கள். அதாவது அரசு துறையால் எந்தெந்த நிறுவனம் நிர்வகிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நம்ம நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய நிறுவனங்களை வந்து பெரும்பாலும் அரசு தான் கையில் வச்சுக்கணும். அந்த மாதிரி நிறுவனங்கள் என்னென்னு பார்ப்போம். தபால், தந்தி, ரயில்வே, துறைமுகம், அறக்கட்டளை, இந்தியாவில் உள்ள நீர்ப்பாசன திட்டங்கள், இது எல்லாமே வந்து அரசு வந்து அவங்க கையில் வச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், கூட்டுத்துறை நிறுவனங்கள். அந்த கூட்டுத்துறை நிறுவனங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நிறுவன சட்டத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. இந்த கூட்டுத்துறை நிறுவனங்கிறது அவங்க வந்து அந்த நிறுவன சட்டம்னு ஒன்று வச்சுருக்காங்களாம். அதை வச்சு தான் அவங்க கூட்டுத்துறை நிறுவனத்தை
நிறுவனத்தை வந்து நிர்வகிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. மற்றும் அரசாங்கம் ஒரு பிரதான பங்குதாரராக இருந்து கட்டுப்படுத்துகிறது அப்படிங்கிறாங்க. அந்த கூட்டுத்துறை நிறுவனத்தில் என்னதான் அந்த சட்டப்படி அவங்க நிர்வகித்தாலும் அதில் அரசாங்கம் வந்து பிரதான உறுப்பினராக இருந்து அந்த நிறுவனத்தை வந்து கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட நிறுவனம் என்னென்னு பாருங்கள். இந்தியன் ஆயில், பெட்ரோனாஸ் தனியார் நிறுவனம், இந்தியன் ஆயில் ஸ்கை டேங்கிங் நிறுவனம், ரத்னகிரி கேஸ் அண்ட் பொதுக்கழகம்னு பாருங்கள். ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் எல்ஐசிங்க வந்து பொதுக்கழகம். ஏர் இந்தியா, இந்திய ரிசர்வ் வங்கி, மின்சார வாரியம், இது எல்லாமே பொதுக்கழகம் அப்படின்னு தொழில்களை வகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய பொதுத்துறை நிறுவனம் வந்து 1956 தொழில்துறை தீர்மானம் வந்து இந்திய தொழில்களை வந்து 3 பிரிவுகளாக வகைப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அட்டவணை ஏ, பி, சின்னு பிரிச்சிருக்காங்கன்னா அதில் அட்டவணை ஏல என்ன இருக்குன்னு பாருங்கள். அரசுக்கே உரிய சொத்தான தொழில்கள் அட்டவணை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட்டுக்கு உரியது என்னதோ அதுதான் அட்டவணை ஏல வச்சுருக்காங்க. அதே அட்டவணை பியில் என்ன வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். தனியார் துறை தொழில்கள். ஆனால் தனியார் துறை தொழில்கள் வந்து மாநிலம் தன் முழு பொறுப்பில் தொடங்கும் புதிய அலகுகள் மற்றும் முயற்சிகளுக்கு துணை புரியக்கூடிய தொழில்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தனியார் துறை தொழில்கள்னாலும் மாநிலம் வந்து முழு பொறுப்பில் தொடங்கக்கூடிய புதிய அலகுகள் மற்றும் முயற்சிகளுக்கு வந்து துணை புரியும் தொழில்கள், அது வந்து அட்டவணை பியில் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அட்டவணை சி வந்து இந்த ஏலையும் பிலையும் சேராமல் மீதம் தொழில்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து அட்டவணை சியில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். பொதுத்துறையின் பின்வரும் 9 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளதுங்கிறாங்க. பொதுத்துறையை வந்து ஒரு 9 வகையாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னதுன்னு பாருங்கள். பொதுத்துறை நிறுவனங்கள். அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொருளாதார மேம்பாட்டிற்கு அத்தியாவசிய உட்கட்டமைப்பை வழங்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, அத்தியாவசிய பொருள்களுக்கு மேம்பாட்டுக்கு தேவையான உட்கட்டமைப்பை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். பொதுத்துறை நிறுவனங்கள் கட்டளை பொருளாதாரத்தின் அதிகாரங்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தனியார் துறைக்கு கொடுத்தாலும் அதில் உள்ள கட்டளை பொருளோட அதிகாரத்தை நீங்கள் தான் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் பாருங்கள். பொதுத்துறை வந்து ஒரு தொழில் முனைவோர் பங்கினை வகிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தொழில் முனைவோரோட பங்கு என்னென்னவோ அதை வந்து பொதுத்துறை தான் வகிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். அரசின் முற்றுரிமையின் கீழ் உள்ள பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து இதில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அரசோட முற்றுரிமையின் கீழே தான் பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். உயர் தொழில்நுட்ப தொழில்களுக்கு மட்டுமே பிரத்யோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து உயர் தொழில்நுட்ப தொழில்களுக்கு வந்து பிரயோஜனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. நுகர்வோர் சார்ந்த பொதுத்துறை நிறுவனங்கள். அதாவது நுகர்வோர்னா நம்மளுக்கு கஸ்டமர், அவங்க சார்ந்த பொதுத்துறை நிறுவனங்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். நலிவடைந்த தனியார் நிறுவனங்களை கையகப்படுத்துவதற்கு அமைக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சில தனியார் நிறுவனங்கள்லாம் வந்து நலிவடைஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அவங்கள கையகப்படுத்துறதுக்குன்னு ஒரு தொழில்துறை வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 8வது பாருங்கள். வணிக கழகமாக அமைக்கப்பட்டுள்ள பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வணிக கழகமாகவும் வந்து பொதுத்துறை அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் 9th பாருங்கள். ஆலோசனை மற்றும் பொறியியல் சேவைகளை வழங்கும் பொதுத்துறை நிறுவனங்கள். ஆலோசனை சேவை பொறியியல் துறையிலையுமே பொதுத்துறை வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். நிதி ஆயோக் பற்றி ஒரு கண்டென்ட் ஒரு பாக்ஸில் மட்டும் கொடுத்துருக்காங்கப்பா, இது தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம நிதி ஆயோக் ப்ரீஃபாக நம்ம பொருளாதாரம் திட்டமிடுதல் லெசனில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் இங்கே ஒரு டைம் நம்ம பாக்ஸில் கொடுத்துருக்கிறதுனால ஒருக்க பார்த்துருவோம். சரிங்களா? நிதி ஆயோக் என்பது 65 ஆண்டுகால பழமையான திட்டக்குழுவுக்கு மாற்றாக அமைக்கப்பட்ட குழு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 65 வருஷமாக இருந்த திட்டக்குழுக்கு மாறாக வந்து அமைச்சது தான் இந்த நிதி ஆயோக் அப்படின்னு சொல்கிறாங்க. அமைச்சகங்களும் மாநிலங்களும் நிதி ஒதுக்கீட்டு திட்டக்குழுவிற்கு அதிகாரம் உள்ளது அப்படிங்கிறாங்க. இது வந்து மாநிலத்துக்கும் வந்து அமைச்சகங்களுக்கு வந்து நிதி ஒதுக்கக்கூடிய அதிகாரம் வந்து இந்த திட்டக்குழுவுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தற்போது நிதி அமைச்சகத்தின் கீழ் இருக்குது அப்படிங்கிறாங்க. நிதி ஒதுக்கக்கூடிய இந்த திட்டக்குழுவுக்கு அதிகாரம் இருக்கிறதுனால இது வந்து நிதி அமைச்சகத்தின் கீழ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நிதி ஆயோக் வந்து ஜனவரி 1, 2015 வருஷம் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து செயல்பட துவங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மேலே 9 வகையான தொழில்துறைகள் பார்த்தோம் இல்லைங்களா, அதை தான் இங்கே என்னென்ன தொழில்துறை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். சமூக பொருளாதார மேம்பாடு. இந்த சமூக பொருளாதார மேம்பாடில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
சமூக பொருளாதார மேம்பாடு என்பது ஒரு சமூகத்தில் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் செயல்முறையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சமூகம் பொருளாதாரம் ரெண்டுமே சேர்ந்து தான் அந்த சமூகம் வந்து வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சமூக பொருளாதார மேம்பாட்டை வந்து பின்வரும் குறியீடுகளை கொண்டு வந்து அளக்குறாங்க. அந்த சமூக பொருளாதார மேம்பாடை என்னென்ன குறியீடு கொண்டு அளக்குறாங்க அப்படின்னு பாருங்கள். மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி, ஆயுள் காலம், கல்வியறிவு மற்றும் வேலை வாய்ப்பின் அளவு, இதை வச்சு தான் சமூக பொருளாதார மேம்பாடு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை அளக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்னென்னு பார்த்துக்கோங்க. உள்நாட்டு உற்பத்தி, ஆயுட்காலம், கல்வியறிவு மற்றும் வேலை வாய்ப்பின் அளவு அப்படிங்கிறாங்க. புதிய மதியுரைய குழு அப்படின்னு திங்க் டேங்க் அப்படிங்கிறத வந்து நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பை வந்து சொல்கிறாங்க. நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்புக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா புதிய மதியுரையக குழு, அதாவது திங்க் டேங்க் அப்படின்னு நிதி ஆயோக்கை சொல்கிறாங்க. இது மத்திய மாநில உள்ளாட்சி அமைப்புகளின் சமூகத்துறை முயற்சிகளை ஒருங்கிணைப்பதற்கு பொருத்தமான தளத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த சமூகத்துறை முயற்சிகளை வந்து இந்த நிதி ஆயோக் தான் ஒருங்கிணைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். சமூக பொருளாதாரத்தின் வளர்ச்சி குறியீடுகள் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஆயுட்காலம் நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா தனித்தனியாக, அந்த இதை தான் இப்போ ஒன்னொன்றுக்கு வந்து இவங்க ப்ரீஃபாக வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் ஆயுட்காலம் பாருங்கள். ஆண்களுக்கு வந்து 65.80 ஆண்டுகளும் பெண்களுக்கு வந்து 68.33 ஆண்டுகளும் வந்து இப்போ 2011 கணக்கின்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்களுக்கு பாருங்கள் 65.80, பெண்களுக்கு பாருங்கள் 68.33. ஆண்களோட பெண்களுக்கு தான் ஆயுட்காலம் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து யார் சொல்கிறாங்க அப்படின்னா தேசிய சுகாதார உற்பத்தி திட்டம் NHPS அப்படிங்கிற அரசாங்கம் வந்து அறிவிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யார் அறிவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய சுகாதார உற்பத்தி திட்டத்தை வந்து தேசிய அரசாங்கம் வந்து அறிவிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ஷார்ட் ஃபார்ம் பார்த்துக்கோங்கப்பா, NHPS. நெக்ஸ்ட்டு பாருங்கள். கல்வி அறிவை பற்றி சொல்கிறாங்க. இந்த கல்வி அறிவு வந்து கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கோங்க. போன வருஷம் இதில் தான் ஒரு லெசன் வந்துச்சு. அனைவருக்கும் கல்வி அப்படின்னா SSA அப்படின்னு கொடுத்துட்டு என்னது அப்படின்னு கேட்டுருவாங்கப்பா. இந்திய அரசின் முதன்மை திட்டத்தின் அங்கமாகும் அப்படிங்கிறாங்க. கல்விக்கு வந்து இந்திய அரசு முதல்ல அமைச்ச திட்டத்தோட அங்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த SSA அப்படின்னு சொல்கிறாங்க. அனைவருக்குமான கல்வி இயக்கம். இதில் என்ன அப்படின்னா 6லேருந்து 14 வயதுடைய குழந்தைகளுக்கு வந்து வாழ்க்கை திறன்களுடன் கூடிய இலவச கட்டாய கல்வியை வழங்குவதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 6லேருந்து 14 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து இலவசமாக கட்டாயமாக அவங்க கல்வி கொடுக்கணும். அதுதான் இந்த SSA அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். கல்வியின் தரத்தின் அளவை அதிகரிப்பதற்காக அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம். இந்த இடைநிலை கல்வி திட்டம்னா RMSA, அதாவது 6 to 14 வரைக்கும் இலவச கல்வி திட்டம்னு பார்த்தீங்கன்னா SSA, இடைநிலை கல்வி திட்டம்னா RMSA. இதன்படி என்ன செய்கிறாங்கன்னா திறன் வகுப்பு, மின்னணு கற்றல், இலவச கணினி திறன் வகுப்புகள் மற்றும் கற்பதற்கான இயற்கை சூழல் வழங்குதல் போன்ற திட்டங்கள் வந்து அரசால் இப்போ அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். வேலைவாய்ப்பானது முதன்மை துறையிலிருந்து 2ஆம் துறை மற்றும் 3ஆம் நிலைக்கு வேலைவாய்ப்பு மாறியுள்ளது அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து அந்த தகவல் தொழில்நுட்பம் தானே ஃபாஸ்ட்டாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதனால் முதல் நிலை 2ஆம் நிலையிலேருந்து இப்போ 3ஆம் நிலைக்கு வந்து அது மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அதாவது நிறைய பேர் வேலை தேடி நகர்ப்புறம் நோக்கி போகிறதுனால இவங்க வந்து அதை வந்து அரசாங்கம் வந்து திறன் நகரம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே வேலைக்கு நகரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறதுனால ஸ்மார்ட் சிட்டி தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். சுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதாரம் வழங்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு வந்து வீட்டு வசதிகள், சுத்தமான குடிநீர் வசதிகள், சுகாதார வசதி தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் வழங்குகிறது அப்படிங்கிறாங்க. இந்த சுத்தமான குடிநீர், சுகாதாரம் இதெல்லாம் எதன் மூலம் வழங்குது அப்படின்னு பார்த்தாங்கன்னா தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி இதெல்லாம் நம்ம மேலே ப்ரீஃபாக பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு படம் மாதிரி கொடுத்து புரிய வச்சுருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. பொதுத்துறையின் முக்கியத்துவம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொதுத்துறை மற்றும் மூலதன உருவாக்கம். திட்டமிடுதல் காலத்தில் சேமித்து முதலீடு செய்வதில் பொதுத்துறை பங்கு மிக முக்கியமானதாக விளங்குகிறது அப்படிங்கிறாங்க. அதாவது அவங்க திட்டமிடுற காலத்தில் வந்து ஓரளவுக்கு சேமித்து வச்சு அதை வந்து முதலீடு செஞ்சாங்க அப்படின்னா அந்த பொதுத்துறையின் பங்கு வந்து ரொம்ப முக்கியமானதாக விளங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். பொருளாதார மேம்பாடு.
பொருளாதார வளர்ச்சி முக்கியமான தொழில்துறை வளர்ச்சியை பொறுத்தது அப்படிங்கிறாங்க. பொருளாதார வளர்ச்சி வந்து எதை வந்து முக்கியமாக கொண்டிருக்கு அப்படின்னா தொழில்துறை வளர்ச்சியை தான் முக்கியமாக கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சிறு தொழிலுக்கான மூலப்பொருட்களை வழங்க இரும்பு மற்றும் எஃகு, கப்பல் போக்குவரத்து, சுரங்கம் போன்ற கனரக மற்றும் அடிப்படை தொழில்கள் தேவைப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிறு தொழிலுக்கு தேவையான மூலப்பொருட்களை வழங்குறதுக்கு நமக்கு கனரக வாகனங்கள், சுரங்கம், போக்குவரத்து இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறாங்கப்பா. நெக்ஸ்ட் சமச்சீரான வட்டார வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே நம்ம 9 கலன்கள் பார்த்தோம் இல்லையா, அதில் ஒன்று வந்துச்சுன்னா இதுதான் சமச்சீரான வட்டார வளர்ச்சினா பொதுத்துறை நிறுவனங்கள் தங்கள் ஆலைகளை மாவட்டத்தின் பின்தங்கிய பகுதிகளில் அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே நீங்கள் நகரத்தை நோக்கியே அமைச்சிங்க அப்படின்னா எல்லாருமே நகரத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அது இல்லாமல் வட்டார அளவுலையும் நீங்கள் இந்த தொழில்துறையை தொடங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், வேலைவாய்ப்பு உருவாக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வேலைவாய்ப்பு உருவாக்கம்னா நாட்டில் வேலையின்மை பிரச்சனையை தீர்க்க பொதுத்துறை லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2011ஆம் ஆண்டில் மட்டும் 150 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, புக் டேட்டா படிச்சுக்கோங்க. 2011ஆம் ஆண்டு பணியமர்த்திய நபர்களின் எண்ணிக்கை 150 லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. 150 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தா தமிழ்நாட்டில் முக்கால்வாசி பேர் வேலைக்கு போயிருப்பாங்கல்ல. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல, ஆனால் புக்கு டேட்டா நீங்கள் கொஞ்சம் இதை பார்த்து வச்சுக்கோங்கப்பா, சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஏற்றுமதி ஊக்குவிப்பு மற்றும் அந்நிய செலாவணி வருவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மாநில வர்த்தக நிறுவனம் எஸ்டிசி, தாதுக்கள் மற்றும் உலோக வர்த்தக நிறுவனம் என்னன்னு பாருங்கள், MMTC. இந்த ஷார்ட் ஃபார்ம் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்கப்பா, பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருவாங்க. இந்துஸ்தான் எஃகு நிறுவனம், பாரத மின்னணு நிறுவனம், இந்துஸ்தான் இயந்திர கருவிகள் போன்றவை ஏற்றுமதி மேம்பாட்டில் மிகச்சிறப்பாக செயல்படுகிறது அப்படிங்கிறாங்க. இந்த ஏற்றுமதி ஊக்குவிப்பில் எது மிகச்சிறப்பாக செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில வர்த்தக நிறுவனம், தாது மற்றும் உலோக வர்த்தக நிறுவனம், இந்துஸ்தான் எஃகு நிறுவனம், பாரத மின்னணு நிறுவனம், இந்துஸ்தான் இயந்திர கருவிகள் அப்படிங்கிறதுலாம் ஏற்றுமதியில் மிக சிறப்பாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நலிவடைந்த தொழில்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அது என்ன அப்படின்னா, நலிவடைந்த பிரிவு மூடப்படுவதை தடுப்பதற்கு பொறுப்பு ஏற்றுக்கொள்வது மற்றும் பலர் வேலை இல்லாமல் இருப்பதை தடுப்பது அப்படிங்கிறாங்க. ஒரு செக்டார் நலிவடைஞ்சு போகுது அப்படின்னா, இப்போ அதில் ஒரு 1000 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த 1000 பேருக்கு அந்த இடத்துல அவங்க இந்த ஃபேக்ட்ரியை மூடிட்டாங்கன்னா வேலை இல்லாமல் போயிடும் இல்லைங்களா? அதனால் அந்த ஃபேக்ட்ரியை மூட விடாமல் அதோட உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கும் தேவையான உதவிகளை நம்ம அரசு செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இறக்குமதி மாற்று அப்படின்னு சொல்கிறாங்க. சில பொதுத்துறை நிறுவனங்கள் குறிப்பாக முன்னர் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும் அந்நிய செலாவணியை சேமிப்பதற்கும் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம நாட்டில் ஏற்றுமதி தான் அதிகம் பண்ணணும்ப்பா, அப்போ தான் நம்ம பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். இறக்குமதி அதிகம் பண்ணுறதுக்கு நம்ம மாற்று விகிதத்தை என்னன்னு யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இறக்குமதி செய்யப்படுற பொருளை நம்ம தேவைக்கு நம்மளே உற்பத்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து அதுக்காக சில கம்பெனிகளை தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கம்பெனியெல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்திய இயற்கை எரிவாயு ஆணையம், இயற்கை எண்ணெய் நிறுவனம், பாரத மின்னணு நிறுவனம் அப்படிங்கிறதெல்லாம் இறக்குமதி மாற்றுக்கு அவங்க ஓப்பன் பண்ண செக்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்திய ரயில்வேயானது அதிக அளவில் பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நாட்டிலேயே அதிக பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய ரயில்வே தான்ப்பா. நெக்ஸ்ட் பாருங்கள், பொதுத்துறைக்கும் தனியார் துறைக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்கப்பா. இதை அந்த பாக்ஸை நீங்கள் ஜஸ்ட் வாட் இஸ் வாட் என்னன்னு மட்டும் வாசிச்சுக்கோங்கப்பா. மற்றபடி அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஒன்றுமே இருக்காது. பொதுத்துறை எப்படி செயல்படுது, தனியார் துறை எப்படி செயல்படுது அப்படிங்கிறது தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம இவ்வளோ நேரமாக பார்த்த லெசனோட சுருக்கம் மாதிரி தான்ப்பா அந்த இதில் இருக்கும். அதை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வாட்சி விட்ருங்க. இப்போ இந்த மீள் பார்வையில் இருக்கிறத நீங்கள் ஒருக்க படிச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம இது வரைக்கும் என்ன படித்தோங்கிறத ரீவைண்ட் பண்ண மாதிரி இருக்கும். இதை மட்டும் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் வாங்க. சமூகத்தின் அனைத்து பிரிவுகளின் பொருளாதார நலனை மேம்படுத்துவதில் பொதுத்துறை மற்றும் தனியார் துறை முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுமக்களுக்கு அரசு பண்டங்கள் மற்றும் சேவைகளை வழங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள துறை தான் பொதுத்துறை அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு பொதுமக்களுக்கு தேவையான செய்கிறது தான் பொதுத்துறை அப்படின்னு சொல்கிறாங்க. மார்ச் 1950 அமைச்சக தீர்மானத்தினால திட்டக்குழு உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டக்குழுவுக்கு மாற்றாக கொண்டு வந்தது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா
நிதி ஆயோக். சரிங்களா? 1951ஆம் ஆண்டு தொழில்துறை சட்டம் வந்து இயற்றப்பட்டதுங்கிறாங்க. தொழில்துறை சட்டம் இப்போ 1951. நெக்ஸ்ட் பாருங்க, நம்மளோட இந்தியாவின் சராசரி ஆயுட்காலம் ஆண்களுக்கு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 65.80. அப்படியே இந்த புள்ளிக்கு அப்புறம் இருக்கிற 8 தூக்கி கொண்டு வந்து இங்கிட்டு போட்டுருங்க. 68.33. பெண்களுக்கு வந்து எவ்வளவு? 68.33. ஆண்களுக்கு 65.80. நெக்ஸ்ட் பாருங்க, தனியார், தனிநபர்கள் அல்லது நிறுவனங்களால் சொந்தமாக கட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் நிர்வகிக்கப்படும் ஒரு தேசிய பொருளாதார பிரிவு தான் தனியார் துறை அப்படிங்கிறாங்க. இது வந்து தனியார் துறைக்கான விளக்கத்தை வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதோட இந்த லெசன் முடியுதுப்பா. இதோட நம்ம சண்டே கிளாஸு கொடுத்த நமக்கு ஃபுல் லெசனும் முடிஞ்சிடுச்சு. இது உங்களுக்கு காலையில் அப்லோட் ஆயிரும். இதை நீங்கள் படிச்சுட்டு நாளைக்கு சனிக்கிழமை நீங்கள் ஃபுல்லாக ரிவிஷனுக்கு போயிருங்கப்பா. போயிட்டு நீங்கள் சண்டே வந்து டெஸ்ட் எழுத ரெடி ஆகிக்கோங்க. லெசன் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.